மார்னிங். நான் கதைக்கிறது இல்லைங்களா? ஓகே, எல்லோரும் வந்து ஏ லெவல் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சார் சொன்ன மாதிரி தான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பர்சனல் லைஃப்பை பற்றி நான் எப்படி இருந்து எப்படி வந்தேன் பற்றி தான் உங்கள்கிட்ட இப்போ கதைக்கு போகிறேன். அட்வைஸ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஷேரிங் தான். எந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் ஒன்றும் உங்களோட கணக்கு பெரியாரில் ஒரு வயசு தான் போட்டுனார். 21 பேட்ச் தான். நீங்கள் 22 தானே? ஓகே சரி, உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இப்போ வந்து 2015 கொஞ்சம் வாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளை இருக்குது. ஒரு ஆக மோசம் இல்லை, ஒரு நல்லா அப்படி படிக்கிற பிள்ளையும் இல்லை, ஒரு ஆவரேஜான பிள்ளை, இருக்கிற இடம் தெரியாத பிள்ளைன்னு சொல்லலாம். சரி, அந்த பிள்ளைக்கு கூட படிக்கிற பிள்ளைலாம் அப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள், சிலது ஒன்றுமே செய்யாது, சிலது அகமோசமாக போகும். அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்மளும் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், நம்மளும் கொஞ்சம் மேலே வரணும் என்றதுக்கு ஒரு ஆசையில் 2015 ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து ஸ்போர்ட்ஸ்ன்னு அவ்வளோவா செய்யாது, பட் மார்ச் பாஸ் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ப்ரிஃபெக்ட்ஸ் தானே பழக்குவாங்க ஸ்கூலில் தான் சொல்லணும். அக்கா மேலே எடுத்து பழக்கினாங்க. பிள்ளை கொஞ்சம் பழகிச்சு. ஆரம்பத்தில் நிறைய கடைக்குது, பட் படலை. நம்மளும் முன்னுக்கு வரணும், நம்மளால் முடிஞ்சதை சாதிக்கணும், ஏதோ செய்யணும்னு விட 2 வீக்ஸ் ஒரு 2 கிழமை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. சரியாக கஷ்டப்படுத்தினாங்க. வெயிலில் போட்டு காய வச்சாங்க, அடிக்கடி அடிச்சாங்க, நிறைய பட்டம். ஆனால் அப்பையும் ஓகே, ஒன்றுமே இல்லாமல் இருந்து ஓரளவுக்கு தேறி வந்துட்டு நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் மீட். இன்றைக்கு ரிஹர்சல், காலையில் யோசிக்கிறதுல ஓகே நாளைக்கு ரிஹர்சல். நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் கடைசி நாள் வரைக்கும் வந்தாச்சு, பட் ஒரு சின்ன ஒரு செகண்டில் ஒரு டிலே ஒன்று வருது. மார்ச் பாஸ்ட் சொன்னால் எல்லோரும் ஒரே டைமில் வரணும் தானே. ஒரு சின்ன ஒரு செகண்ட் டிலே ஒன்று வருது. அந்த பிள்ளோட இருக்கிற இடம் மட்டும் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று தெரியுது அந்த ஸ்பாட்டில். சரி, நம்ம நாளைக்கு இன்றைக்கி மீட் இருக்குது, விடக்கூடாது, ஒரு நல்லா முடிக்கணும்னு சொல்லிட்டு போகுது இல்லை. இன்றைக்கி ரிஹர்சல் கூப்பிடுறாங்க. ஓகேன்னு சொன்னாங்க. செய்ய ரிஹர்சல் பார்த்தாங்க. அப்புறம் முடிய கூப்பிட்டாங்க. என்ன காண்டு கூப்பிட்டா, நீங்கள் பிள்ளைக்கு தங்கச்சி, நாங்கள் வேற ஒரு ஆள் வச்சுருக்கோம், நீங்கள் போயிட்டு வாங்கட்டாங்க. ஓகே அப்படியா, சரி ஓகே வந்து யோசிச்சு பார்த்தேன். 2 கிழமை வெயிலில் கிடந்து காஞ்சி மாங்குன்னு போட்டு அடிச்சு நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் மீட்டை வச்சுட்டு இன்றைக்கு ஓகே 99% ஓகே, ஒரு செகண்ட் பிழைக்குதுன்றதுக்காக நம்மளை கலட்டி விட்டுட்டாங்களே. ஏன் பர்ஃபெக்ட் இல்லை, அவங்க எதிர்பார்க்குற அந்த பர்ஃபெக்ட் நம்மகிட்ட இல்லை. ஓகே பர்ஃபெக்ட் இல்லானே பர்ஃபெக்ட் ஆகும். ஒரு வரி வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ள இல்லை, படிப்பில் தான். ஓஎல் முடித்தோம். ஓஎல் பார்க்கல, ஓஎல்ண்டா நீங்கள் எல்லாம் 90 தான் டார்கெட். சரி ஓகே, ஓஎல் முடிய 5 வழி இருக்குது, 4 ஸ்ட்ரீம். 5 வழி இருக்குது, 4 ஸ்ட்ரீம். என்னென்ன ஸ்ட்ரீம்? பயோ, மேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ். டாக்டர் ஆக போகிறீங்களா? பயோ. இன்ஜினியர் ஆக போகிறீங்களா? மேத்ஸ் எடுங்க. இல்லை 2க்குள்ளே போனால் டீச்சிங்கும் போகலாம், அல்லது நர்சிங், டாக்டர் அல்லது நர்ஸ், அவ்வளோ. அடுத்தது ஆர்ட்ஸ் வந்து டான்ஸ் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் அப்படி இல்லையா. பேங்க்கில் வேலை செய்ய போகிறீங்களா? காமர்ஸ் தான். இதை விட்டு 5வது ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கு பல பேர் சொல்லுவாங்க, உதவாக்கரை, தருதலை, நிறைய பேர் இருக்கு. சிம்பிளாக சொல்ல போனால் பெஸ்ட். இந்த 5 கேட்டகரியை விட்டால் வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லியே வளர்த்தவங்க. சரின்ட்டு நாங்கள் மேலுக்குள்ள போனோம். பயோ தான் எடுத்தேன். சரி டாக்டர் ஆகணும்னு போனேன். நான் எனக்கு டாக்டர் ஆகணும்ட்டு விருப்பம் இல்லை. ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று படித்தேன். சரி 7 முடிஞ்சது. 7 முடிய எனக்கு தெரியும், நம்ம எழுதுன நமக்கு தெரியும் தானே, நம்ம என்ன செய்வோம், நமக்கு என்ன ரிசர்ச் வந்துட்டு நமக்கு தெரியும். மற்றாக்க சொல்லுவாங்க தான் என்னவோ நீங்கள் ஃபெயில் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரியும் நம்ம என்ன எழுதுனோம் இப்படி வரப்போகுதுன்னு சொல்லி யோசிச்சேன். 7 எழுதிட்டான், இன்னொரு தரம் எழுதலாம். இடையில் அந்த ரிசல்ட்ஸ் வரப்போகுது என்று சொல்கிறதுக்கு ஒரு 6 மாதம் அது கேப் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 4 மாதம். இப்போ இந்த கொரோனா சொல்ல கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஒரு 6 மாதம் அது கேப் இருக்குது. நம்ம அது வரைக்கும் என்ன செய்வோம், எல்லாம் சொன்னாங்க இந்த சும்மா இங்கிலீஷ் கோர்ஸு, ஐடி கோர்ஸ் அப்படி இருக்குது, செய்து பார்க்க மாட்டேன். அந்த கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இப்படி அந்த ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அதில் ஏதோ கோர்ஸ் செய்கிறாங்களாம்ட்டா. சரி ஓகே போய் பார்ப்போம் ரெண்டு போனேன். அங்கே போக சொன்னாங்க. நான் நினச்சி போனது சும்மா ஏதோ ஐடி இங்கிலீஷ் அப்படி தான். அவங்க சொன்னாங்க கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் லெவல் கோர்சஸ் ஒன்றும் இருக்குது, NVQ கோர்சஸ் ஒன்றும் இருக்குது. NVQவா? அது என்ன தெரியுமா இருக்காது? NVQ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேஷ்னல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இப்போ ஓயில் எழுதிருக்கீங்க, ஏஎல் எழுதிருக்கீங்க, அது வந்து
வந்து இப்போ லெவல் 10 வரைக்கும் போகும். சரி, அதே மாதிரி இப்போ இந்த ஓஎல்ல விடுபடுறார்கள், ஏஎல்ல விடுபடுறார்கள், இல்லை எங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியாமல் இருக்கிற ஒரு கேட்டகரி இருக்குது தானே. அந்த கேட்டகரிக்கு இளைஞரை மட்டுமில்லை வெளிநாடுகள்லேயும் ஒரு தொழில் சார்ந்த வாய்ப்பை கொடுக்கறது தான் NVQ சிஸ்டம். அதுக்கு ஒரு பிரிட்ஜிங் பாத்வேயாக கொண்டு வந்தது தான் NVQ, நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். பேர்லேயே விளங்கும் வொகேஷனல் என்றால் தொழில் சார்ந்த பயிற்சி. இங்கே வந்து உங்களுக்கு புத்தகத்தோடையே இருக்க போகிறது இல்லை. நீங்கள் படிப்பீங்க, என்னென்ன உங்களுக்கு இந்த நீங்கள் தேர்வு செய்கிற ஃபீல்டில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி தருவாங்க, விளங்கப்படுத்துவாங்க. அதை நீங்கள் கொண்டு எக்ஸாம் பேப்பரில் அப்படியே சபித்து போகிற மாதிரியெல்லாம் இல்லை. உங்களுக்கு விஷயத்தை எடுத்து நீங்கள் அதை ஒரு வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க என்ற சொல்கிறது தான் இந்த NVQ சிஸ்டம். நான் போய் பார்த்தேன் NVQன்றாங்க. சரி என்னடான்னு பார்த்தா அவங்க சொன்னாங்க லெவல் 3, 4, 5 அப்படின்னு சொல்லி 7 வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. விவேகானந்தா காலேஜில் நான் லாஸ்ட் இயர் வந்து 3, 4 தான் இருந்தது. இப்போ வந்து லெவல் 5 ஒன்று வந்திருக்காங்க. நான் சரி ஓகே லெவல் 4ல் நெட்வொர்க் டெக்னீஷியன் ஒரு கோர்ஸ் செய்தேன். அங்கே போனால் முழுது பொடியது நான் மட்டும்தாங்க. என்னடா இது இருக்கத்தான் அவனும் யோசித்தேன், சொன்னேன். எல்லோரும் பாய்ஸாக இருக்குதுங்க. இல்லை நீங்கள் ஒரு பயம் படத்தவில்லை, நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், நீங்கள் உங்களால் இருந்ததை படிங்கன்னு சொன்னாங்க, உங்களால் இருந்த விஷயங்களை செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஓகேன்னு இருந்தேன். பாய்ஸும் அவ்வளோ மோசம் இல்லை, கடைசி வகுப்பில் நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தவங்க. விவேகானந்தா காலேஜுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சது நம்ம இவ்வளவு காலம் வாழ்ந்தது அது ஒரு சின்ன வட்டம் தானே. அந்த வட்டத்துக்கு விட்டு வெளியில் வரப்படாமல் இருக்குது. உலகத்தில் இவ்வளவு இருக்குதா? மனுஷர்கள் எல்லா நேரமும் எல்லா மாதிரியும் இருக்க மாட்டாங்க. பாய்ஸ் என்றாலே என்ன சொல்கிறது கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்து போட்டு எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸான ஹெல்ப் பண்ணக்கூடிய, படிப்பில் ஹெல்ப் பண்ணுற, அப்ரிஷியேட் பண்ணுற ஆக்களும் இருக்கிறாங்க என்றது விளங்கிச்சு. லெவல் 4 படித்தேன். படிக்கக்குள்ளே எனக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணணுமென்ற ஒரு ஆர்வம். அதில் எனக்கு என்னென்ன செய்ய இயலுமோ அதெல்லாம் செய்வேன். இப்போ ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்ய கொடுத்தா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா செய்வேன். அதெல்லாம் பார்த்தாங்க. 4 மாதம் லெவல் 4 படிச்சுட்டு 6 மாதம் கொஞ்சம் ட்ரைனிங் போவேன். ஒரு ட்ரைனிங் ஸ்டாஃபாக நீங்கள் எங்கே வேணால் போய் வேலை செய்யலாம். உங்களோட பேர் வந்து நெட்வொர்க் டெக்னீஷியன் என்று வேறு. நான் படிக்கிற டைமில் பார்த்துக்கொண்டு காலேஜாலே கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் நல்லா செய்வீங்க, எங்கள் காலேஜ்லேயே ட்ரைனிங் ஆகிருக்க போறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஓகே ஓகே இருந்தேன். 6 மாதம் ட்ரைனிங் செய்தேன். ஒரு 2 மாதத்துக்கு பிறகு என்னோட டீச்சிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது. டிரெக்டர் சார் கூப்பிட்டு சொன்னார், ராமகிருஷ்ண மிஷன் தெரியும் தானே, ராமகிருஷ்ண மிஷன் கல்லடியில் இருக்குது. அங்கே வந்து கேர்ள்ஸ் ஹோமுக்கு ஐடி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீங்கள் போய் படிப்பீங்களான்னு கேட்டாங்க. ஓகே சொன்னேன். 4 மாதம் படிக்கிறேன். என்ன சொல்கிறேன், அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான். எந்த அடிப்படை அறிவு இல்லாத ஆட்களுக்கு என்னால் முடிஞ்சதை கொடுத்தேன். எனக்கு அந்த 6 மாதம் முடியக்குள்ள தெரிஞ்சது என்னால் டீச் பண்ணவும் முடியும், தனியாக வழியில் போகவும் முடியும். நான் அவ்வளோ நல்லா கதைப்பேன், நான் அவ்வளோ நல்லா செய்வேன்ன்றதை காட்டி கொடுத்ததே அந்த காலேஜ் தான் சொல்லணும். அந்த 6 மாதம் கேப்பில் உண்மையை சொல்ல போனால் 13 வருஷ வாழ்க்கை சொல்லித்தராத விஷயத்தை அந்த 6 மாதம் ட்ரைனிங் வாழ்க்கை சொல்லித்தருது. லெவல் 4 முடிய அடுத்தது லெவல் 5 ஸ்டார்ட் பண்ணாங்க. லெவல் 5 ஜாயின் பண்ணேன். அது வந்து டிப்ளமா லெவல். அது போயிட்டு இருக்கக்குள்ள இப்போ வந்து யூனிவர்சிட்டி பிரச்சனை இருக்குது. ஓகே அதுவும் எனக்கு ஏற்ற மாதிரியே ஐடி கோர்ஸாக வந்துருக்கு. ஓகே நல்லமன்னு சொல்லிட்டு இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் டிப்ளமா கண்டினியூ பண்ணிவிட்டு நல்ல யூனிவர்சிட்டி போகிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இது வந்து இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன மாதிரி தான் இருக்கணும் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன விட நல்லா செய்கிறாக்கள் இருக்கலாம், கட்டாயம் இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, உங்களோட பட்டம் O லெவல் A லெவல் அதுதான் பழைய அப்படின்னு இருக்காமல் வெளியிலையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. NVQ சிஸ்டம்னு சொல்கிறது எக்ஸாம் பேப்பரில் நான் அங்கே நடக்கிறது வந்து எக்ஸாம் இல்லை, அசஸ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கா இல்லையா, நீங்கள் அந்த ஃபீல்டில் எந்தளவு அறிவுடையவராக இருக்கிறீங்க, உங்களால் அந்த ஃபீல்டில் வேலை செய்ய முடியுமா இல்லையா. ஐடி கோர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ டெக்னிக் காலேஜ் பிடி வந்தாருல, இல்லை அம்பாறையில் ஹாடி என்ற ஒரு இன்ஸ்டிடியூட் தனியாக இருக்குது லெவல் 5க்கு. அங்கெல்லாம் வந்து இப்போ டெக்னிக்கல் எடுத்தீங்கன்னு சொன்னால் கார்பென்ட்ரி, மேசன், அதுகளுக்கெல்லாம் கூட NVQ லெவல் கோர்ஸ் இருக்குது. இது வந்து அந்த அவங்களுக்கு அந்த மேசன் கார்பென்ட் அந்த கேட்டகரியில் அவங்களால ஒரு தொழிலை செய்ய முடியும் என்றதுக்கான ஒரு அத்தாட்சி தான் அது. இதை முடிச்சுட்டு நீங்கள் வெளிநாடுகளுக்கு
இருக்கிறதால நீங்கள் ஒரு தொழிற்பயிற்சி சார்ந்த ஒரு பயிற்சியை எடுத்திருக்கீங்க, உங்களால் வேலை செய்ய முடியும் என்றதுக்கு ஒரு அத்தாட்சி தான் எங்களுக்கு சார்ந்தது. ஓகே, அவ்வளோதான் என் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போதைக்கு அவ்வளோதான் இருக்குது. நீங்களும் என்ன மாதிரி வரலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தலைமைத்துவம் நிறைஞ்ச பெண்ணோ ஆணோ, ஒரு படிப்பிக்கக்கூடிய ஆளோ, இல்லை நல்ல வேலை செய்யக்கூடிய ஆளோ, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் உங்களால் வெளியில் வர முடியும், உங்களால் காட்ட முடியும். நீங்கள் இனம் காணாட்டியும் அவங்களையும் இனம் காட்டி உங்களை கூப்பிட்டு